நீங்களா வளர்பிறை முகூர்த்தம்னு வச்சுக்கிட்டா அது தப்பு. ஏதோ ஒன்று குருட்டுத்தனமா அமைஞ்சு போயிடும். முதல்ல முகூர்த்த நாள்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நாளுக்கு பார்வையா, நாளுக்கு உடம்பா, என்ன சாமி சொல்றீங்க? விஷ்டிகரணம்லாம் ஆகவே ஆகாது, சகுனிகரணம். இதெல்லாம் எங்க பாக்குறீங்க நீங்க? யாருக்கு தெரியும்? இன்னைக்கு இங்க இருந்து டெல்லி போய் டெல்லியில இருந்து இஸ்தான்புல் போனோம். இந்த மாதிரி சுப முகூர்த்த நாட்களுக்கு இவ்வளவு அடிப்படை தேவைகள் இருக்கு. இந்த மாசத்திற்கான முகூர்த்த நாட்களை பார்க்கலாம். சுப முகூர்த்த நாட்களை நம்ம எப்படி முதல்ல தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. நிச்சயமாமா. முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. முதல்ல முகூர்த்த நாள்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். முகூர்த்த நாள்னா என்ன சாமி? நாளுக்கு உயிரும் உடம்பும் பார்வையும் இருக்க வேண்டும். இதுதான் முகூர்த்த நாள். என்ன சாமி சொல்லுங்க? நாளுக்கு உயிரா, நாளுக்கு பார்வையா, நாளுக்கு உடம்பா, என்ன சாமி சொல்றீங்க? அதே போல நாமயோகம், கரணம், அதிகண்டம், கண்டம், விஸ்வகும்பம், இந்த மாதிரியான நாமயோகங்கள் ஆகாது. எங்க நீங்க நாமயோகத்தை பார்க்குறீங்க? எங்க கரணத்தை? விஷ்டிகரணம், விஷ்டிகரணம்லாம் ஆகவே ஆகாது, சகுனிகரணம். இதெல்லாம் எங்க பார்க்குறீங்க நீங்க? யாருக்கு தெரியும்? இன்னைக்கு கரணம் யாரை பார்க்குறீங்க? நாமயோகம் யார் பார்க்குறீங்க? வெறும் காலண்டரில் தாலி போட்டிருக்கா? என்ன பழக்கம் இது? அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களை இதையெல்லாம் கணித்து நாங்கள் சொல்றோம். இந்த நாள் முகூர்த்த நாள், இதுவும் உங்க ராசிக்கு ஒத்து வருமா நீங்க செக் பண்ணிக்கணும். அதுதான் முக்கியம். அப்ப முகூர்த்த நாளை ஏதோ ஏனோ தானோன்னு செட் பண்ணக்கூடாது. அந்த நாளுக்கு உயிர் இருக்கா, நேத்திரம் இருக்கா, ஜீவன் இருக்கா, அப்புறம் செய்யக்கூடிய அந்த பூஜை நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கா? சரி, சந்திரா யாரும் உட்காந்து மன பூஜை பண்ணிக்கிறீங்களோ, யாரும் உட்காந்து பூஜை பண்ணிக்கிறீங்களோ, உங்களுக்கு அந்த நாள் ஒத்து போகுதா? இதுக்கு அடுத்து தாராபலன்னு ஒன்று இருக்கு. நட்பு, அதிநட்பு, க்ஷேமம், வதை, பகை அப்படின்னு 5 வகையான குணங்கள் உண்டு ஒரு நாளுக்கு. அந்த நாள் உங்களுக்கு க்ஷேமமா இருக்கா, நட்பா இருக்கா, அதிநட்பா இருக்கா, அல்லது பகையோ வதமோ இருந்தா பண்ணக்கூடாது. அப்ப இதையெல்லாம் பார்த்து சொல்லக்கூடியது தான் நம்ம சேனல்ல வரக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள். சார், எங்களை இங்கேருந்து வெளிநாடு கூட்டு போனாங்க சார். என்னையும் என் மனைவிக்கும் டிக்கெட் போட்டு ஃப்ளைட்டில் இங்கேருந்து டெல்லி போய் டெல்லியிலேருந்து இஸ்தான்புல் போனோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி கொண்டாடுவாங்க ஜனங்க நம்மளை. இதெல்லாம் கைராசியாக இருந்து அவங்க வாழ்வாங்க. போன இடம் சாமி நீங்கள் குறித்து கொடுத்த நாள் நல்லா இருக்குது, உள்ளே வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க, கைராசியாக இருக்குது, எத்தனையோ அன்பர்கள். அப்போ அதை போல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, வெறும் காலண்டரை மட்டும் வச்சு நாள் பார்க்காதீங்க. இந்த மாதிரி சுப முகூர்த்த நாட்களுக்கு இவ்வளோ அடிப்படை தேவைகள் இருக்குது. இது உங்கள் ஜாதக பிரகாரம். இப்போ நான் ஒரு 4 தேதி சொல்ல போகிறேன். இந்த மாதத்தில் எத்தனை முகூர்த்த நாள் இருக்குன்னு இப்போ சொல்ல போகிறேன். அதில் தேய்பிறை முகூர்த்தங்கள் எத்தனை, வளர்பிறை முகூர்த்தங்கள் எத்தனை, வளர்பிறை முகூர்த்தம்னா என்ன, தேய்பிறை முகூர்த்தம்னா என்ன. தேய்பிறை முகூர்த்தத்தை பொறுத்தவரையில் பௌர்ணமி கழிச்சு 5ஆம் நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை தான். பௌர்ணமி கழிச்சு சங்கடஹர சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்திக்கு மறுநாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை கணக்கு தான். சஷ்டியிலிருந்து அமாவாசை வரையிலும் தேய்பிறை கணக்கு தான். அப்போ இந்த வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம் இதெல்லாம் நம்ம இதில் இந்த பின்னாடி சொல்லியிருக்கிறோம். இந்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்களை பார்க்கலாம் வாருங்கள். நமச்சிவாயம். அன்பு பக்தர்களே, இப்போ ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்கள் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள். இங்கிலீஷ்க்கு இது ஆகஸ்ட் மாதத்தில் வருது. ஸோ ஆகஸ்ட் மாதம் முகூர்த்த நாட்களில் நம்ம வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறேன். எப்படி நாள் எப்படி பார்க்கணும், நட்சத்திரம் எப்படி பார்க்கணும். ஒரு கல்யாணம்னா சும்மா சத்திரம் கிடைக்குதுன்னு போய் நம்ம நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த ஆகஸ்ட் மாத சுப முகூர்த்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் ஆவணி 4. ஆவணி 4 ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை. தேய்பிறை முகூர்த்தம், துவாதசி திதி வருது, புனர்பூச நட்சத்திரம். இது முதல் முகூர்த்த நாள். இது தேய்பிறை முகூர்த்த நாள்.
அடுத்தது ஆவணி 5 ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. இதுவும் தேய்பிறை முகூர்த்தம், பிரதோஷ திதி, திரியோதசி, பூசம் நட்சத்திரத்துல இந்த முகூர்த்த நாள் வருது. அடுத்தது ஆவணி 11 27 இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வரக்கூடிய முகூர்த்த நாள். எப்பொழுதுமே விநாயகர் சதுர்த்தி ஏதேனும் ஒரு முகூர்த்த நாள்ல வருவது வழக்கம். அதன் பிரகாரம் இந்த வருஷம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி ஆங்கிலம் 27/8/2025 புதன்கிழமை அன்னைக்கு வளர்பிறை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இந்த முகூர்த்த நாள் வருது. சூப்பரான நாள். அடுத்ததா மறுநாள் அப்படியே விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் ஆவணி 12 ஆகஸ்ட் 28 2025 வியாழக்கிழமை. இதுவும் வளர்பிறை முகூர்த்தம், பஞ்சமி திதி. சித்திர நட்சத்திரத்துல வருது. இதுவும் சூப்பரான டாப்பான முகூர்த்த நாள். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் விநாயகர் சதுர்த்தி மறுநாளும் டாப்பான முகூர்த்த நாள். இந்த விநாயகர் சதுர்த்தி மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு 9:10 முகூர்த்தம் தான் சிறப்பு. அதனால 9:10 முகூர்த்தம் வைப்பீர்களே ஆனால் அற்புதமா இருக்கும். அப்புறம் ஆவணி மாசம் 13ஆம் தேதி ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் சஷ்டி. இதுவும் வளர்பிறை முகூர்த்தம். ராகு உடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்திலே இந்த முகூர்த்த நாள் வருகிறது. பாருங்க, ஆவணியில ஆகஸ்ட் 27, 28, 29 3 நாளும் அடுத்து முகூர்த்த நாள் தான். விநாயகர் சதுர்த்தி, மறுநாள் பஞ்சமி, மறுநாள் சஷ்டி, 3மே அற்புதமான வளர்பிறை முகூர்த்த நாள். நல்லா இருக்கு. இப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் வீட்டு எல்லா விசேஷத்தையும் 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், சஷ்டியப்த பூர்த்தி, இன்னும் கம்பெனி விசேஷங்கள், கம்பெனி பூஜைகள், எல்லாருமே இந்த முகூர்த்த நாளில் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. செய்யக்கூடிய நாள் உங்களுக்கு ஒத்து வருதா அப்படிங்கிறத நல்ல ஜோதிடரை அணுகி தெரிஞ்சுக்கோங்க. உதவி தேவையெனில் உதவிக்கு சாமி எனக்கு பார்த்து சொல்லுங்க, செஞ்சு கொடுப்பீங்களா, நாங்களோட டிஸ்டன்ஸ்ல இருக்கோம், அந்த மாதிரி உங்களுக்கு உதவி தேவையெனில் நிச்சயமா செய்து கொடுப்போம். கைராசியான முறையில் செய்து கொடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் வராகி.